I believe it's going to be a season where God is going to give you divine elevation. இதுவரைக்கும் கிடைக்கல, ஆனாலும் கர்த்தாவே. இதுவரைக்கும் ஊழியத்துக்கு நிறைய பேர் எழும்பல, ஆனாலும் கர்த்தாவே. ஆண்டவரே இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நடக்கல, ஆனாலும் கர்த்தாவே. கர்த்தர் செய்வான்னு சொன்னல்ல, உனக்கு இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்கும். Whatever negative words spoken against you, God is cancelling it today. He is not looking at their words, He is looking at your mouth for your words. கர்த்தர் கொடுத்த அசைன்மென்ட் மே மாசம் நீங்க முடிச்சிட்டு எல்லாம் முடிந்தது என்று தலைவணங்கி ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளோடு காணிக்கைகளோடு நீங்க கொண்டாட போறீங்க. அந்த கடன் முடிந்ததுன்னு சொல்ல போறீங்க, அந்த பிரச்சனை முடிந்ததுன்னு சொல்ல போறீங்க, அந்த நிலத்தை வாங்கி விட்டேன் என்று சொல்லுவீங்க, அந்த வீட்டை கட்டி பிடிச்சேன்னு சொல்லுவீங்க, உங்க பிள்ளைகள் பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. ஆனாலும் கர்த்தர் இவங்க எல்லாம் என்ன சூழ்ந்து இருக்கிறாங்க, எனக்கு விரோதமா பேசுறாங்க, ரட்சிப்பு இல்லைன்றாங்க. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமோ என் மகிமையோ என் தலையை இந்த மே மாதத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம். The promised word for this month of May. I believe it's going to be a season where God is going to give you divine elevation. ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு தெய்வீக உயர்வை தேவன் தரப்போகிறார். யாராவது பெரிய ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க உயர்த்துற நேரம் வந்துருச்சுங்க. Amen. Your time of elevation has come. Somebody who has been waiting for a long time. ரொம்ப நாளா நீங்க வெயிட் பண்ணி கொண்டு இருக்கீங்க. Somebody who has been crying for a long time. ரொம்ப நாளா அழுது கொண்டு இருக்கீங்க. Lord, I am always putting my head down in shame. ஆண்டவரே, எப்பொழுதும் நான் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிக்கிறேனே. The people are coming and speaking against me. எனக்கு விரோதமா ஜனங்கள் பேசுகிறார்கள். The situation is so bad. சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. Every month I am challenged. ஒவ்வொரு மாசமும் சவால்களை நான் சந்திக்கிறேன். I am not able to see the miracle. என்னால அற்புதத்தை பார்க்கவே முடியல. I wait for it, I don't get it, I put my head in shame. நான் காத்திருக்கிறேன், அதை நான் பெற்றுக்கொள்ளல, அதனால என் தலை வெட்கப்பட்டு குனிந்து நிற்கிறது. The Lord is telling you this month, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் I will lift your head. நான் உன் தலையை உயர்த்த போகிறேன். Somebody shout hallelujah. Hallelujah. Somebody say amen. Amen. Turn with me to Psalm 3. சங்கீதம் 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் And we are கொள்வோம். going to read from verse 1 to the 8th verse. 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் We are all going to read together. நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க We are போகிறோம். going to read it in Tamil. தமிழில் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். என்னை பகைஞர் எல்லாரும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டி. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. Somebody shout hallelujah. Hallelujah. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Somebody give me a louder hallelujah. Hallelujah. 3ஆம் வசனத்தை உங்கள் கவனத்துக்கு நேராக நான் திருப்புகிறேன். I just want to turn your attention to the 3rd verse. ஆனாலும் கர்த்தாவே. How many of you want to say amen? Amen. Hallelujah. Hallelujah. But you, Lord. ஆனாலும் கர்த்தாவே. Come on, somebody say but you, Lord. ஆனாலும் கர்த்தாவே. சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தாவே. கர்த்தாவே. You know, many times there are things that are being said about you, there are things that are being happening around you.
பல வேளைகளில் பல நேரங்களில் உங்களை குறித்து பேசப்படுகிற வார்த்தைகள், உங்களை சுத்தி அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. And you are so depressed because of it. நீங்க அந்த காரியங்களை குறித்து மன உடைந்து காணப்படுகிறீர்கள். There are two ways to react to it. ரெண்டு விதமா நீங்க வந்து ரியாக்ட் பண்ணலாம். One, you can start your புலம்பல். ஒன்றாவது நீங்க புலம்ப ஆரம்பிக்கலாம். But second thing you do is you take a break and then you start declaring what God is going to do. Amen. அடுத்ததாக நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் பிரகடனப்படுத்தலாம். செய்ய போகிறதை நீங்கள் பிரகடனப்படுத்தி நன்றி செலுத்தலாம். Somebody said amen. Amen. In the first verse and the second verse, முதலாம் வசனத்திலும் இரண்டாம் வசனத்திலும் psalmist says like this, David says like this, சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், Lord, how many are my foes? கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். How many rise up against me? எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். You see in 2 Samuel chapter 15 verse 14, 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், is actually running away from Jerusalem because of his son Absalom. அப்சலோம் நிமித்தம் எருசலேமை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார். Sometimes in our families, சில வேளைகளில் நம் குடும்பங்களில் there arises a situation where the children rebel against their parents. பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக எழும்புகிற சூழ்நிலைகள் வருகிறது. Absalom wanted to become a king. அப்சலோம் ராஜாவாக வேண்டும் என்று He விரும்பினார். did not wait for God's timing. தேவனுடைய நேரத்துக்கு அவர் காத்திருக்கவில்லை. He did not wait for the blessing of his father. அவர் அப்பாவின் ஆசீர்வாதத்துக்கு He காத்திருக்கவில்லை. was a very selfish boy. அவர் ரொம்ப ஒரு சுயநலவாதி. So he wanted to become the king. அவர் ராஜாவாக வேண்டும் என்று விரும்பினார். He sat in the courts of David. தாவீதுடைய அரண்மனையில் அவர் Whoever அமர்ந்திருந்தார். was coming in and going out, யாரெல்லாம் உள்ளே வந்தாங்களோ வெளியே போனாங்களோ he will kiss them அவங்களுக்கு முத்தமிடுவார். and he will speak with them அவங்களோட அவர் பேசுவார். and he will try to attract them and distract them. எப்படியாவது அவங்க பக்கம் இழுத்து அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும்படியாக செயல்படுவார். All this distraction always happens in the periphery. எப்பொழுதுமே இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்புறமாக நடைபெறும். சர்ச்சுக்குள்ள நடக்காது. சர்ச்சுக்குள்ள நடக்காது. சர்ச்சுக்கு வெளியில டீ கடையில, டீ கடையில, அந்த பைக் பார்க்கிங் கிட்ட, இந்த பார்க்கிங் ஏரியா. அக்கா தெரியுமாக்கா என்ன பண்றாங்க? ஐயோ இப்படியாக்கா, சாந்தி அக்கா, மாட்டினா இப்படி ஆகுதாமே, அப்படியா? Absalom was trying to speak to the people and he was trying to find fault with all that David was doing. தாவீது பண்ண எல்லா காரியத்திலும் எப்படியாவது குற்றம் பிடிக்க வேண்டும் என்று அப்சலோம் பேசிக் கொண்டிருக்கிறார். And when the people were not happy with the judgment David had given, தாவீது கொடுத்த நியாய தீர்ப்புகள்ல ஜனங்கள் பிரியமா இல்லாத போது, if they did not have it in their favor, அவங்களுக்கு ஏத்தபடி அந்த நியாய தீர்ப்புகள் வரவில்லை he will tell the people, அவ ஜனங்க கிட்ட சொல்லுவார், if only I became the king, நான் மாத்திரம் ராஜாவாயிட்டேனா, I would have taken the money and given you in favor of you. நான் எல்லாவற்றையும் எடுத்து உனக்கு உன் சார்பில் எல்லாத்தையும் நான் கொடுத்திருப்பேன். ஆனாலும் கர்த்தாவே, யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Somebody said amen. Amen. Hallelujah. Hallelujah. ஆனாலும் கர்த்தாவே. But God. Absalom wanted power. He was not willing to be patient. அப்சலோமுக்கு அந்த அதிகாரம் மாத்திரம் வேணும், ஆனா பொறுமையா இருக்கிறதற்கு அவருக்கு He was not willing to wait for his timing. அவருடைய நேரத்திற்கு காத்திருக்க Want to விரும்பவில்லை. become the king. உடனே ராஜாவா மாறினார். Rebelled against David. தாவீதுக்கு விரோதமாக அவர் எழும்புகிறார். Took some of his people from his party. அவருடைய கூட இருந்த ஜனங்கள்ல இருந்து, பார்ட்டில இருந்து கொஞ்சம் பேர் எடுத்துட்டாரு. கட்சியில இருந்து எடுத்துட்டாரு. All David's ministers. எல்லா தாவீது கூட இருந்த எல்லா மந்திரிமார்களை எடுத்துட்டாரு. One day he sat in the king's throne. ஒரு நாள் அந்த ராஜாவுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தார். And he wanted to kill David. தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். David is running away from whom? தாவீது யாரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்? Not from Philistines. பெலிஸ்தியர்கள் இல்ல, but from his own people. சொந்த ஜனத்திலிருந்து. Today our own people are doing this. இன்றைக்கு நாம் சொந்த ஜனம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். So called Christians. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். Christian does not mean having a Christian name. கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்ததனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. You have to have Christ in your heart. உங்க இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இருக்க வேண்டும். A real Christian will not bow down to any other thing. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் வேற எந்த காரியத்திற்கும் அவன் தலை வணங்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் ஒரே ஒருவர் தான்.
He's called அவரை the one தவிர and வேற only ஒரு God. தெய்வமே இல்ல. There is no other God than him. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. சொல்லுங்க, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க, தைரியமா ஆமென் சொல்லுங்க. சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். My enemies are too many, Lord. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். There are many foes against me who rise up against me. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார். There are many people who say that God will not deliver him. But there is a small word in brackets. அந்த இடத்துல ஒரு சின்ன வார்த்தை ஒன்று இருக்கு. அடைக்குறிப்புக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன? எல்லாரும் வாசிங்க. சேலா. சத்தமா சொல்லுங்க. சேலா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சேலா. சேலா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ப்ரோ. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ப்ரோ. பாட்டுல பாடிக்கிட்டே இருக்கும்போது மூச்சு விடாம பாடுறதுக்கு நாங்க என்ன எஸ்பி பாலசுப்ரமணியமா? பாடிக்கிட்டே இருக்கும்போது பல்லவிக்கும் சரணத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் சேலா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சேலா. சேலா. புலம்பிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் என்ன எடுக்கணும்? சேலா எடுக்கணும். வாங்க, மைக்க வந்து வாய்க்கு நேரம் நீட்டுறேன். எப்பெல்லாம் புலம்புறீங்களோ டகால்னு உங்களுக்கு முன்னாடி வந்து சேலா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சேலா. சேலா. சொல்லுங்க, சேலா. சேலா. சேலான்னு தெரியுமா? மியூசிக்கல் நோட்டேஷன்ல ரெஸ்ட்னு அர்த்தம். ரெஸ்ட் என்ற பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ரெஸ்ட் எடு தலைவா. ரெஸ்ட் எடு. என்னங்க? ரெஸ்ட் எடுக்கணும். மே மாசம் நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். ஃபேமிலியா ரெஸ்ட் எடுக்கணும். ஏதாவது குளிர் பிரதேசத்துக்கு போகணும். அட்லீஸ்ட் மரீனா பீச்சுக்காவது போங்க, மகாபலிபுரத்துக்காவது போய் தொலைங்க. ரெஸ்ட் எடு தலைவா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ரெஸ்ட் எடுமா. ரெஸ்ட் எடுங்க. ஆமென் சொல்லுங்க. சேலா. சேலா. எல்லாரும் சொல்லுங்க, சேலா. சேலா. மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வசனத்தையும் அப்படியே யோசித்து பாருங்க. சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். My enemies are so many. ஓ, எனக்கு விரோதமா பேசுறவங்க இருக்காங்க. Oh, there are many people who rise against him. ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ய மாட்டாரு. No, God will never deliver him. ஏ பாருங்க, சில நேரத்துல sometimes you know the world will look at us and we as Christians we will be looked upon as weak people. சில வேளைகளை உலகம் நம்மளை பார்க்குற பார்வையில் நம்ம யோசிக்குவோம், நம்ம ரொம்ப பலவீனமானவர்களோ, that we are not able to do anything. நம்மளால எதுவுமே செய்ய முடியாதோ. Our God does not need a sword and a spear to save us. Amen. ஆண்டவர் நமக்கு ரட்சிக்கிறதற்கு அவருக்கு ஒரு பட்டயமோ ஒரு ஈட்டியோ எந்த ஆயுதமும் தேவை கிடையாது. He can do a difference with his word. Amen. அவருடைய வார்த்தையினால அந்த அற்புதத்தை செய்ய. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க தமிழ்நாடு மாறிவிடுமே. How many of you want to say amen to that? Amen. Somebody get energized and say hallelujah. Hallelujah. சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தாவே. Hallelujah. நான் இப்ப சில காரியங்களை சொல்லுவேன், நீங்க ஆனாலும் கர்த்தாவேன்னு சொல்லணும். சொல்லிட்டு அதுக்கு என்று சொல்லணும். ஓகே, இதுவரைக்கும் நான் கடன் வாங்கினேன், இனி கடன் கொடுப்பேன். அத சொல்லி முடிங்க. சொல்லுங்க, இதுவரைக்கும் வியாதியா இருந்தேன், சுகமாயிருப்பேன். சொல்லுங்க, ஆமென். இதுவரைக்கும் எனக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு மட்டும், இதுவரைக்கும் எனக்கு திருமணமாக இருந்துச்சு, ஆனாலும் கர்த்தாவே. இதுவரைக்கும் எனக்கு சொந்த வீடு இல்லாம இருந்துச்சு, ஆனாலும் கர்த்தாவே எனக்கு சொந்தமான வீட்டை கொடுத்ததுக்காக. சொல்றத சொல்றீங்க, பெருசா சொல்லுவீங்க, பெரிய சொந்த வீட்டை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தா. பரவாயில்ல கர்த்தாவே இல்ல, பரவாயில்ல கர்த்தாவே, நான் இதே பிச்சைக்காரனாவே இருக்கிறேன்னு சொல்லி சொல்லாதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நோ பிச்சைக்காரன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் இன்னைக்கு ஆனாலும் கர்த்தாவேன்னு சொல்றேங்க. மே மாசம் ஆனாலும் கர்த்தாவே. இது வரைக்கும் எங்களுக்கு நடக்கல, ஆனாலும் கர்த்தாவே. இது வரைக்கும் கிடைக்கல, இது வரைக்கும் ஊழியத்துக்கு நிறைய பேர் எழும்பல,
ஆனாலும் கர்த்தாவே, ஆண்டவரே இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நடக்கல, ஆனாலும் கர்த்தாவே, அத்தி மரத்துல பழம் இல்ல, ஆனாலும் கர்த்தாவே, ஆட்டு மந்தையில முதல் இல்ல, ஆனாலும் கர்த்தாவே, வயல்வெளி எல்லாம் வறண்டு போயிருக்குது, ஆனாலும் கர்த்தாவே, குடிக்க தண்ணியே இல்ல, ஆனாலும் கர்த்தாவே. எத்தனை பேருக்கு அப்படியே பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குது? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். ஹalleluya. ஆனாலும் கர்த்தாவே என்னவா என்னவா? Shall we read this one more time? Verse 3. மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் கேடகமோ, என் மகிமையோ, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா, சத்தமா சொல்லுங்கப்பா, ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. ஆனாலும் கர்த்தாவே, அவன் எதை சொல்றான், இவன் அதை சொல்றான், இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. சைடுல இருந்து இல்ல, ரைட்ல இருந்து இல்ல, லெஃப்ட்ல இல்ல, பின்னாடில இருந்து, முன்னாடில இருந்து இல்ல, மேலே பார். ஆனாலும் கர்த்தாவே, இவங்க எல்லாம் என்ன சூழ்ந்து இருக்கிறாங்க, எனக்கு விரோதமா பேசுறாங்க, ரட்சிப்பு இல்லைன்றாங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமோ, என் மகிமையோ, என் தலையை. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா, ஒரு அந்நிய பாஷை பேசுற ஒரு 1 நிமிட் பிரேக் எடுத்துக்கலாமா? எளிமையில அந்நிய பாஷை பேசுங்க. ஷகடதல பரது யந்தட ரெமனதல. ஆனாலும் ஆனாலும் கர்த்தா, ஆனாலும் 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 கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, தேரா பாசிட்டே, ஆனாலும் கர்த்தாவே, யார் என்ன பேசினாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு செய்வது தடைபடாது. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. உங்களை தேடி ஒரு நதி வருகிறது, உங்களை தேடி ஒரு வல்லமை வருகிறது, உங்களை தேடி தேவ பதில் வருகிறது. நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், because you did not deny me, என்னை விட்டு கொடுக்கல, கர்த்தர் செய்வான்னு சொன்னல, உனக்கு இந்த மாதம் ஒரு அற்புதம் நடக்கும். உன் மெடிக்கல் ரிப்போர்ட் மாறுகிறது, உன் குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறுகிறது, உனக்கு விரோதமான கேஸ் பட்டு போகிறது. கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். யாராவது கையை தட்டி வாயை திறந்து தேவனை துதிக்கலாம். எல்லாரும் அந்த வசனத்தை அப்படியே நின்னுக்கிட்டே வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்தும். நல்லா கவனிங்க. Look at me. He sings, David is saying, தாவீது சொல்லுகிறார், He's a shield around me. அவர் எனக்கு கேடகமாய் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். Whatever negative words spoken against you, உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவாய் தவறான வார்த்தைகளை பேசி இருந்தாலும், God is cancelling it today. இன்றைக்கு ஆண்டவர் அதை ரத்து செய்கிறார். God is cancelling the negative words spoken against you. உங்களுக்கு விரோதமாய் பேசின எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் கேன்சல் He பண்ணுகிறார். is not looking at their words, He is looking at your mouth for your words. Amen. அவர்களுடைய வார்த்தையை அவர் பார்க்கவில்லை, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மேல் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். அவர்கள் சபித்தாலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். First, He is a shield. அவர் உங்களுக்கு ஒரு கேடகமாய் உங்களை சூழ்ந்து He says, I am your defense. நான் தான் உன் டிஃபென்ஸ், பாதுகாப்பாய் இருக்கிறேன். Whatever word they spoke against you, I am cancelling it. உனக்கு விரோதமாய் என்னென்ன வார்த்தைகளை பேசினார்களோ அதை நான் கேன்சல் பண்ணுகிறேன். I am your shield. நானே உன் கேடகமாய் இருக்கிறேன். Next he says, அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், you bestow your glory on me. உங்க மகிமையை என் மேல நீங்க கொண்டு வரீங்க, மூடுகிறீங்க. உங்க மகிமையை என் மேல இறக்கி, உங்க மகிமை என் மேல இறக்கி என் தலைய உயர்த்துகிறவராய். How many of you want to say amen? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு மகிமை உங்க மேல இறங்கி வருதுங்க. The glory of God is coming upon you. எந்த காரியம் உங்க லைஃப்ல நடக்கலையோ அதை நடத்தி காண்பிப்பதற்காக ஒரு மகிமை இறங்கி வருதுங்க. The glory of God is coming upon you to make things happen in your life. உங்களை தலை நிமிர செய்கிறவர் இங்கே வந்திருக்கிறார். Amen. He is going to lift your head high. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen.
எல்லாரும் கையை உயர்த்தி மகிமை இறங்குவதா Let the glory come. சொல்லுங்க. மகிமை இறங்குவதா, மகிமை இறங்குவதா. மகிமை இறங்குவதா, மகிமை இறங்குவதா. எல்லா வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். சங்கீதம் 27:6 இப்படியாக சொல்கிறது. Psalm 27:6 says like this. And now my head shall be lifted up above my enemies all around me. Therefore I will offer sacrifices of joy in his tabernacle. I will sing, yes, I will sing praises to the Lord. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். Then my head will be exalted above the enemies who surround me. He is speaking about a time. அவர் நேரத்தை குறித்து பேசுகிறார். What time is that? எந்த நேரம் என்று 27:5 Psalm 27:5 says, in the day of trouble he will keep me safe in his dwelling. He will hide me in the shelter of his tabernacle and set me high upon a rock. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் வைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இது கன்மலையின் மேல உயர்த்துற நேரம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். Now my head will be lifted high above my enemies. He is saying there was a time of trouble. அது கஷ்டமான நேரம் இருந்தது. தீங்கு நாள். தீங்கு நாட்கள் வந்தது. Look at the verse. தீங்கு நாட்கள் வந்தது. In that season இந்த காலத்தில் I was in hiding. நான் மறைவில் இருந்தேன். I was hiding. நான் மறைந்து கொண்டிருந்தேன். He is unashamed about it. அவர் அதன் பத்தி வெட்கப்படவே இல்லை. Some seasons God will hide us. சில காலகட்டத்தில் ஆண்டவர் நம்மை மூடி மறைத்து வைப்பார். We will look like stupids. நம்ம பார்த்தா நம்ம ரொம்ப முட்டாள்கள் மாதிரி We will look like cowards. அவங்க வந்து கோழையை போல இருப்பார்கள். But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், after that season அந்த காலம் முடிந்த பிறகு I am releasing you. நான் உன்னை விடுதலையாக்கி now இப்பொழுது your head is going to be exalted above your enemies. சத்துருக்களுக்கு மேலே உன் தலையை உயர்த்தி நான் வைக்க போகிறேன். You are going to come to the church with a thank offering. நீங்க நன்றி காணிக்கைகளோடு ஆலயத்துக்கு வர போகிறீர்கள். யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க அதின் நிமித்தம். Because of that. சத்தமா சொல்லுங்க அதின் நிமித்தம். Because of that. அவருடைய கூடாரத்திலே in his tabernacle. ரூவா திருச்சபையிலே in Ruwa church. நான் ஆனந்த பலிகளை இட்டு Amen. I will sacrifice. கர்த்தரை பாடி I will sing. அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். And I will make music. நான் ரூவா சர்ச்சில் கொண்டாட போறேன். Amen. I will celebrate. ரூவாவில் ஒரு கொண்டாட்டம் வருகிறது. A big celebration is coming to Ruwa. இப்பொழுது என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக. Amen. My head will be exalted among the யாராவது கையை தட்டி சொல்லுங்க ஆமென். Amen. The change has come. Amen. அந்த மாற்றம் வருகிறது. God says my change is coming. ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த மாற்றம் I am வருகிறது. changing your situation. நான் உன் சூழ்நிலையவே மாற்றிக் கொண்டிருக்கிறேன். Psalm 75 சங்கீதம் 75 verse 9 and 10. வசனங்கள் 9 10. As for me, I will declare this forever. I will sing praise to the God of Jacob, who says, I will cut off the horns of all the wicked, but the horns of the righteous will be lifted up. நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமென். தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, நீதிமானுடைய கொம்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்க தலைய உங்க கொம்ப அவர் உயர்த்த போறார். God is going to lift the horn of the righteous. ஆழமான ஒரு வார்த்தையை இந்த மாதம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Amen. God has given a very deep word this month. உங்க தலைய கர்த்தர் உயர்த்த போறார். Amen. God is going to lift your head. When do people put their heads down? எப்ப ஜனங்கள் தலை குனிந்து நிற்பார்கள்? Whenever they lose something.
ஏதாவது இழந்த பிறகு அப்படி when they இருப்பார்கள். fail in something. அவங்க எதிரையாவது தோல்வியுற்றா அப்படி இருப்பார்கள். In cricket match, when you lose the wicket, nobody puts their head up, they put the head down. கிரிக்கெட் மேட்ச்ல தோத்து போயிட்டா யாரும் தலையை நிமிர்ந்து இருக்க மாட்டாங்க, எல்லாம் தலை குனிவோட தான் But when இருப்பாங்க. they hit 100, ஆனா ஒரு 100 அடிச்ச உடனே they will lift up their head. எல்லாம் தலையை When they get உயர்த்துவார்கள். a wicket, ஒரு விக்கெட் எடுத்த they உடனே will lift up their head. தலையை உயர்த்துவார்கள். ஆண்டவர் உங்களுக்கு கப்பு கொடுக்க போறார். Amen. God is going to give you that cup for you. உங்க எதிராளியுடைய எல்லா விக்கெட்டும் ஆல் அவுட் ஆக போகுது. Amen. All your enemies are going to become all out. நீங்க செஞ்சுரி அடிக்க போறீங்க. Amen. You are going to hit century. நீங்க ரெக்கார்ட் அடிக்க போறீங்க. You are going to do a record breaking play. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஒரு சூரிய வம்சியா மாற போறீங்க. ஆமென் சொல்லுங்க. Amen. 6-4 பறக்க போகுது. Amen. இனி நீங்க அடிச்சு ஆடணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அடிச்சு ஆடுங்க பிரதர். அடிச்சு ஆடுங்க. எப்படி ஆடணும்? அடிச்சு ஆடுங்க. லொட்டு வைக்காதீங்க, அவுட் ஆக மாட்டீங்க, ஏறி அடிங்க. சூப்பர் விக்கெட் இது. மே மாசம் சூப்பர் விக்கெட். நல்ல விக்கெட் தந்திருக்கிறார். இதுல நீங்க பயப்படாதீங்க. பால் டர்ன் ஆகாது, ஸ்பீட் ஆகாது, ஒன்னும் ஆகாது. உங்களுக்காக கர்த்தர் பிச்சையை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் மே மாசம் வாக்கு தத்தம். ஹalleluya. He's already prepared the pitch for you. அதனால அடிச்சு ஆடுங்க. Say it in English. Hit and play. Hit and play. Hit and play. ஹிட் அண்ட் ரன் கிடையாது, அது ஆக்சிடென்ட். and play. ஹிட் அண்ட் பிளே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ரெண்டு காரியம் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டே காரியத்துக்கு தான் தலை குனியணும். And only for two things you have to feel shameful. Number 1, முதலாவது, when you worship God, நீங்க தேவனை ஆராதிக்கும் you பொழுது have to bow down your head. நீங்கள் உங்கள் தலைகளை தாழ்த்தி வணங்கி ஆராதிக்க வேண்டும். In Genesis 24:26-27, அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Amen. The man bowed down and worshiped God because God led him directly to the destiny. அவரை நேர் வழியாக நடத்தி கொண்டு வந்தார். அதனால தலை குனியவில்லை. அதனால யார்கிட்ட தலை குனிஞ்சு ஜெபம் பண்ணாரு? தேவனுக்கு முன்பாக தலை குனிந்து அவர் ஜெபம் பண்ணாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹalleluya. ஹalleluya. சர்வலோகாதிபா சர்வ சிருஷ்டிகனே தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். நமஸ்காரம் பண்ண மாட்டேன்றேன். நமஸ்காரம்னா என்ன? இப்படியே தலை நிமிர்ந்து நிக்கிறதா? ரெண்டு கையை கூப்பி தலையை வணங்குங்கண்ணா. என்னன்னா இப்படி பண்றேன்? அப்படி சொல்லுங்க. திரு அவதாரா நமஸ்காரம், ஜகத்தி ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோ நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோ நமஸ்காரம். நமஸ்காரம் போது நமஸ்காரம் பண்ணுங்க. ஒன் மோர் டைம். நமஸ்காரம். அந்த நமஸ்காரத்துல நம்ம தலையை யாருக்கு தெரியுமா? நம்மள அற்புதமா நடத்தி வந்த அந்த தேவனுக்கு தலை வணங்கணும். சொல்லுங்க ஆமென். இது அவர் செஞ்சதுக்காக தலை வணங்கணும். நம்பர் 2 என்ன தெரியுமா? அவர் சொன்னதை நம்ம செஞ்சு முடிச்சிட்டு தலை வணங்கி, எனக்கு பெருமை வேண்டாம், எல்லாம் உங்க கிருபை. யாரு என்ன பாஸ்டர் சொல்றீங்க? யோவான் 19ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல John 19:30 Jesus Christ on the cross, இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தாரு? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை என்ன பண்ணாருங்க? சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை விட்டாரா கொடுத்தாரா? கொடுத்தார். அவராக தான் கொடுத்தாரு. ஆமென். அவரு ஐயோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சாவல. அவரு எப்படி தெரியுமா சொன்னாரு? எல்லாம் முடிந்தது அப்படின்ட்டு தலைய சாச்சு
ஆண்டவர் அந்த சிலுவையில கூட பிதாவை பணிந்துகிட்டு தான் ஆவி ஒப்பு கொடுத்தார். நீங்க சாவ மாட்டீங்க, ஆனா கர்த்தர் கொடுத்த அசைன்மெண்ட்டை மே மாசம் நீங்க முடிச்சிட்டு எல்லாம் முடிந்தது என்று தலை வணங்கி ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளோடு காணிக்கைகளோடு நீங்க கொண்டாட போறீங்க. ஏன்னா அன்னைக்கு சிலுவையிலே இயேசு தோற்கவில்லை, சாத்தானை அவர் செய்து. இவ்வளவுதான் கை தட்டுவீங்க, இவ்வளவுதான் கை தட்டுவீங்களா? இவ்வளவுதான் உங்களால சத்தமா அல்லேலூயா சொல்ல முடியுமா? நல்ல கையை தட்டி வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் முடிந்தது சொல்ல போறீங்க. அந்த வியாதி முடிந்தது சொல்ல போறீங்க. அந்த கேன்சர் முடிந்தது சொல்ல போறீங்க. அந்த கடன் முடிந்தது சொல்ல போறீங்க. அந்த பிரச்சனை முடிந்தது சொல்ல போறீங்க. அந்த நிலத்தை வாங்கிவிட்டேன் என்று சொல்லுவீங்க. அந்த வீட்டை கட்டி பிடிச்சேன்னு சொல்லுவீங்க. உங்க பிள்ளைகள் பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. உங்க பிள்ளைகள் நீட்ல பாஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லுங்க. இந்த சண்டே நடக்க போற நீட் எக்ஸாம்ல அநேகம் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஜொலிக்க போறாங்க, ஜெயிக்க போறாங்க. உங்க தலையை உங்க சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்த போறாங்க. பெற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவங்க மட்டும் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ரெண்டுக்கு மட்டும் தான் நீங்க தலையை சாய்க்கணும். இதுக்கு மட்டும் தான் தலை வணங்கணும். ஒன்னு கர்த்தரை ஆராதிப்பதற்கு, மற்றொன்று அவர் சொன்னதை நீங்கள் செய்து முடித்த பின்பு தலை குனிந்து பெருமையில் இல்ல, தாழ்த்தி சொல்லணும். எல்லாம் உங்க கிருபை. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.